கால சத்தம் வானில் ஒலித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவயை காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த தெய்வத்தை பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. அவரை பயன்படுத்துகிறோமா? அவரை கொண்டு நான் என்ன சாதிச்சிருக்கிறேன்? அவரை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறேன்? என் வாழ்க்கை மாறிச்சா என்று உங்களை நீங்களே பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனா நீங்க எதுக்கு வரீங்க, எதுக்கு போறீங்க எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான். ஆனா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உண்மை நிகழ்வுகள். இதெல்லாம் என்னது? உண்மையா நடந்த நிகழ்ச்சிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நாம என்னது? அதனால காப்பாத்திக்கிட்டே இருக்கிறார். நீ கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடனாலும் சரி. இப்ப சூரியன் இருக்கு இல்லையா, காலையில கிழக்க உதிக்குதா? கிழக்கு நீங்க சொல்லி உதிக்குதா, நான் சொல்லி உதிக்குதா? அதுவா கிழக்குல உதிக்குது. மாலையில மேற்குல மறைஞ்சு போகுது. அது தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. காலையில் உதிப்பதும் மாலையில் மறைவதுமாக அது தொடர்ந்து போகும்போது எல்லாரும் சுகமானாங்க. எல்லாரும் சுகமாயிட்டாங்க. எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சு. ஆனா ஒருத்த மட்டும்தான் திருப்பி வந்தாங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அப்ப அவர் கேட்டாரா, 10 பேர் வந்தீங்களப்பா, 10 பேர் வந்தீங்க, நீ மட்டும் வந்திருக்கிய அப்படின்னு கேட்டாராம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நன்றி சொல்ற இருதயம் உள்ளவர்கள். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு இல்லையா? நிக்க முடியல, கால் வலி, ஒரே சோகமா இருக்கு, சோர்வா இருக்கு, அசதியா இருக்கு. ஆனால் அந்த அசதி ஏதோ உங்களுக்கு வருகிறதாக இல்ல, நீங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அது வந்திருக்கிறது என்பதை